வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் 2 சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸு ப்ரொவிஷன்ஸ் இதையெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சாப்டரில் இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கண்டிப்பாக இந்த சாப்டரை நீங்கள் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இன்கம் வந்து என்னென்ன விதத்தில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் படிச்சிருக்கோம். அதாவது சேலரி இன்கமாக இருக்கலாம், பிஸ்னஸ் இல்லை ப்ரொஃபஷனில் இருந்து கிடைச்ச இன்கமாக இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் கெயினாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 5 ஹெட்டிங் இருக்குது இல்லையா? அதில் ஒரு ஹெட்டிங் தான் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அதாவது அவங்களுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியிலேருந்து வந்த இன்கம் கிடையாது, சேலரி இன்கம் கிடையாது, பிஸ்னஸில் இருந்து வந்த இன்கம் கிடையாது. இது தவிர மற்ற இன்கம் எல்லாம் தான் நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் சம் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை நான் முடிஞ்சால் உங்களுக்கு ட்ரைவில் லிங்காக கொடுத்துட்றேன், நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், ரூல்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் எதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான 3 ஹெட்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரூல்ஸுன்றது அதிகமாக வரும். ஓகேவா? அந்த முக்கியமான 3 ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் இன்கம் ஃபஸ்ட்டு இன்கம். ஓகேவா? ஸோ அடுத்த இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் மூலமாக வரக்கூடிய இன்கம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம். இந்த 3 வந்து உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் மெயினாக வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. இது தவிர மற்ற இன்கமும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாமும் என்ன அப்படின்றத இந்த ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, டிவிடெண்ட் இன்கம்க்கு நீங்கள் ரூல்ஸ் தெரிஞ்சுருக்கணும், கேஷுவல் இன்கமும் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இது தவிர மற்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம் ரிசீவ்டு இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கு இல்லையா, அதை இங்கே காட்டாதீங்க, இட் இஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேவா? எழுதக்கூடாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இந்தியன் அக்ரிகல்ச்சர் இன்கம் வராது. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் அக்ரிகல்ச்சர் இன்கம் ரிசீவ் ஆகுது இல்லையா, அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். இந்த ஹெட்டிங்கில் தான் நீங்கள் காட்டணும். ஓகேவா? அடுத்து சேலரி ஆஃப் எம்எல்ஏ, எம்பி, எம்சி. ஓகே, இதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். ஒரு எம்எல்ஏவோட சேலரியாக இருக்கலாம், எம்பியோட சேலரியாக இருக்கலாம். அவங்களோட சேலரி மட்டும்தான் டேக்ஸபிள். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் இன்கம் வந்தால் போடாதீங்க. ஓகே, அதே மாதிரி டெய்லி அலவன்ஸ் ஆஃப் எம்எல்ஏ, எம்பிலாம் கொடுத்தா அது வந்து நீங்கள் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் காட்டக்கூடாது. கலந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எதை ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? அடுத்து கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கிஃப்ட்டு ரிசீவ்டு ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபுல்லி எக்ஸம்டட். ரிலேஷன்ஸ் கிட்டேருந்து நீங்கள் கிஃப்ட்டு ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு டேக்ஸே கிடையாது, நீங்கள் எடுத்து எழுதவே தேவையில்லை. ஓகேவா? ஒருவேளை கிஃப்ட்டு ரிசீவ்டு ஃப்ரம் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை நான் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எது வரைக்கும் வந்து டேக்ஸபிள் கிடையாதுன்னா 50,000 வரைக்கும் இதை எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்குகிற கிஃப்ட்டுக்கும் நான் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து வாங்குகிற கிஃப்ட்டுக்கும். ஓகே, ரிலேஷன்ஸ் கொடுத்தா ஃபுல்லாகவே டேக்ஸே கிடையாது, நீங்கள் இங்கே எழுத தேவையில்லை. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேவா? அடுத்து இந்த ஃப்ரெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கேஷ் கிஃப்ட் ஆர் gift in kind received on the occasion of assessee marriage. அசஸினா யாருன்னு தெரியும் இல்லையா, அவரோட மேரேஜுக்கு வந்த கேஷ் கிஃப்ட் இதுக்கெல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி எக்ஸம்ஷன். ஓகே,
ஸோ உங்களுக்கு இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஹெட்டிங்கில் எதெல்லாம் எழுதணும், எதெல்லாம் ஃபுல்லி எக்ஸம்டட், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரெண்ட் ஃப்ரம் வேக்கண்ட் லேண்ட், கிரவுண்ட் ரெண்ட் ரிசீவ்டு, டைரக்டார்ஸ் ஃபீஸ், இதெல்லாம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான், அது டைரக்டார் ஃபீஸ் எல்லாம். அடுத்து யூனிவர்சிட்டி ரெம்யூனரேஷன் ஃபார் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸாமினர், ஓகே, ஹானரேரியம் ரிசீவ்டு, ரெம்யூனரேஷன் ஆஃப் லெக்சரர்ஸ் கிவன், income from undisclosed sources, advance money received and forfeited during negotiation to sell a capital asset. நான் ஏற்கனவே வந்து கேபிட்டல் கெயினில் சொல்லியிருப்பேன், ஒரு கேபிட்டல் அசட்டை வந்து சேல் பண்ணும்போது அட்வான்ஸ் மணி ஏதாவது ரிசீவ் பண்ணியிருந்து அதை வந்து ஃபர்ஃபீட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காட்டுவோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த அட்வான்ஸ் மணி ஃபர்ஃபீட்டட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இதில் எதை எடுத்து எழுதணும், எதை எடுத்து எழுதக்கூடாது அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு கோ த்ரூ திஸ் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, இன்னுமே இருக்குது. ஸோ வேறு என்ன இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலரெல்லாம் ஃபேக்டரி பில்டிங் இதெல்லாம் வந்து பிளான்ட்டு மிஷினரி எல்லாம் வந்து ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த இன்கமில் சில எக்ஸ்பென்சஸை வந்து மைனஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ரெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த ரெண்ட்டுக்கு கொடுக்குறதுல அந்த மெஷினரியோ பிளான்ட்டோ ஃபேக்ட்ரி பில்டிங்க்கோ டெப்ரிஷியேஷன் இருக்கலாம், ரிப்பேர் இருக்கலாம், இன்சூரன்ஸ், இந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி மற்ற இன்கம்மை நம்ம இங்கே காட்டணும் அந்த ரெண்ட்டு ரிசீவ் ஆனது. ஓகேவா, ஸோ ஃபேக்டரி பில்டிங் மிஷினரி லெட் அவுட், ரெண்ட்டுக்கு வாடகைக்கு கொடுக்குறது, அதில் எக்ஸ்பென்சஸை நீங்கள் மைனஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளமில் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுவும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான், ஆனால் எக்ஸ்பென்சஸை நீங்கள் மைனஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கடைசி நீங்கள் டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கண்டுபிடிப்பீங்க. அடுத்து பாருங்கள், ஃபேமிலி பென்ஷன். இந்த ஃபேமிலி பென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இறந்து போய் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவரோட பென்ஷனை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் வரும். இப்போ அதே பர்சன் பென்ஷன் ரிசீவ் பண்ணால் அது சேலரி இன்கமில் போயிடும். ஓகேவா, அவரோட வீட்டில் இருக்கிறவங்க பென்ஷன் ரிசீவ் பண்ணினா அதுதான் வந்து அதர் சோர்ஸஸில் வரக்கூடிய இன்கம். இதுக்கு வந்து கேல்குலேஷன் நீங்கள் போடணும். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, இந்த ஃபேமிலி பென்ஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்சல்யூட் லிமிட் வந்து 15,000. இந்த 15,000 அப்படி இல்லைன்னா அவர் ரிசீவ் பண்ணுற ஃபேமிலி பென்ஷனில் 1/3 அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுத்தில் எது கம்மியோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மொத்த ஃபேமிலி பென்ஷனில் என்ன பண்ணிடணும், லெஸ் பண்ணிடணும். ஓகே, இதுதான் ரூல்ஸு. 15,000 அல்லது அவர் ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபேமிலி பென்ஷனில் 1/3, இந்த ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ்டிலேருந்து மைனஸ் பண்ணி காட்டணும். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இதுவும் கேட்கலாம், அதேமாதிரி இந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணுறதும் கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி வந்து இந்த ஃபேக்டரி பில்டிங் இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்சஸ் வந்து அலோடோ, ராயல்ட்டி. ஓகே, ஒரு சிலர் வந்து புக்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ராயல்ட்டி ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த ராயல்ட்டி ஃபார் த புக்குக்கு வந்து அவங்க அந்த புக்கை எழுதுறதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கும், ப்ரூஃப் ரீடிங்க்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கும், டைப்பிங் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கலாம், டிடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த இன்கம் எழுதும்போது, ராயல்ட்டி இன்கம் எழுதும்போது அது ரிலேட்டடாக எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ராயல்ட்டி இன்கம் ஃப்ரம் ஏ மைன், அப்புறம் இன்கம் ஃப்ரம் சப்லெட்டிங் த ஹவுஸை வந்து சப்லெட்டிங்க்கு கொடுக்கறது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் மெயினான இன்ஃபர்மேஷன்ஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னது, டோட்டல் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இப்போ நான் இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, அதாவது ராயல்ட்டி இன்கம், ஃபேமிலி பென்ஷன், ரெண்ட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சேலரி ஆஃப் எம்எல்ஏ, கிஃப்ட் எல்லாம் நான் மெயினாக சொன்னேன் இல்லையா, 3 இன்கம், டிவிடெண்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், கேஷுவல் இன்கம். இதை பற்றி மட்டும் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த 3 ஹெட்டிங்லேயும் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் நீங்கள் ப்ராப்ளம் ஈஸியாக 5 மார்க் 10 மார்க்கில் அட்டன் பண்ண முடியும்.
ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டிவிடெண்ட் இன்கம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த டிவிடெண்ட் இன்கம் மட்டுமே உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான் என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்காரு, டிவிடெண்டாக இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொடுத்து உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ண சொல்கிற ப்ராப்ளம் 5 மார்க்ஸில் வரும். ஃபஸ்ட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா எந்த டிவிடெண்ட் இன்கமாக இருந்தாலுமே வந்து அது ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகே, அது இந்தியன் கம்பெனியிலேருந்து ரிசீவ் பண்ணுற டிவிடெண்டாக இருக்கலாம், ஃபாரின் கம்பெனியிலேருந்து ரிசீவ் பண்ணுறதா இருக்கலாம், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னு இருக்கலாம். டிவிடெண்ட் இன்கம் அப்படின்னு கொடுத்தாலே அந்த இன்கம் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எடுத்து எழுதிடலாம். இதில் நீங்கள் எந்த கேல்குலேஷனும் பண்ண தேவையில்லை, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ஃபார்மேட்டாக கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ் இந்தியன் கம்பெனி, ஓகேவா, டிவிடெண்ட் ஆன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. கம்பெனியோட நேமும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. டிவிடெண்ட்னு கொடுத்தா நீங்கள் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கேல்குலேஷனில் நீங்கள் கேல்குலேஷன் ஆஃப் இன்கம் அதர்ஸ் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னு போட்டு அந்த இன்கம் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி டோட்டல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் நம்ம ஒரு கேல்குலேஷன் பண்ணுவோம். என்ன அப்படின்னா கிராஸ் அமௌண்ட் கண்டுபிடிப்போம். இந்த கிராஸ் அமௌண்ட் எதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ரூல்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, அதாவது கிராஸ் அமௌண்ட் அப்படின்றது என்னென்னா நீங்கள் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் கிராஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு வந்து செக்யூரிட்டிஸில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த டிடிஎஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு செக்யூரிட்டிஸில் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் நோ டிடிஎஸ் கேல்குலேஷன், இந்த டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் கேல்குலேஷன் கிடையாது, அதாவது கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் அப்படியே எடுத்து எழுதலாம். இதுலேயும் நீங்கள் கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிலேருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, கிராஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு கிராஸ் அப் பண்ண தேவையில்லை. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் கிராஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்க தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது அப்படின்னா ஒரு ரூல்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப் டு 3500 உங்களுக்கு டேக்ஸஸே கிடையாது. ஓகே, அப் டு 3500 நீங்கள் இந்த இன்கம்மை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. 3500 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் காட்டணும். ஓகே, ஸோ இது தவிர மற்ற செக்யூரிட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த மற்ற செக்யூரிட்டிஸ்க்கு நீங்கள் கிராஸ் அப் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த கிராஸ் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறீங்களே மேம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை எடுத்து எழுதிட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்ட்டு 100/100 - 10. ஓகே, ஆக்சுவலி 100/19 ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை 100 - 10 90, அதை தான் நம்ம கிராஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கிராஸ் நீங்கள் எதுக்கு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா எதுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை. சேவிங்ஸ் பேங்க்லேருந்து வர்ற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் கொடுத்த அமௌண்ட்டை அப்படியே எழுதினா போதும். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டாக இருந்தால் 3500 வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. மற்றதுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த கிராஸ் அப் அமௌண்ட் கண்டுபிடிப்பீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதோட ஃபார்மேட் காட்டுறேன் பாருங்கள். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸே தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, இதில் மற்ற செக்யூரிட்டிஸ் இருக்குது இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ்க்கு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இன்ட்ரெஸ்ட்லேருந்து 100/90. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இன்ட்டு 100/90.
இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேஷன் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிபென்ச்சர் அமௌண்ட் இருக்கும், அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? அதை போட்டுட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 100/90 அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கொடுத்துருக்க அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருந்தால் அப்படியே எழுதி 100/90, இல்லைனா இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு 100/90. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் நான் என்ன பண்ணக்கூடாது சொன்னேன், இந்த 100/90 நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னால் இந்த 100/90 தேவையில்லை. அதே மாதிரி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் முனிசிபல் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்குமே நமக்கு என்ன கண்டுபிடிக்கலை, 100/90 போட்டு கண்டுபிடிக்கலை. ஓகே, இதெல்லாம் கவர்மெண்ட் ரிலேட்டட் பாண்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் முனிசிபல் பாண்டு இதெல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டட் பாண்டு. ஓகே, இது தவிர கொடுத்துருக்க இந்த டிபென்ச்சர் செக்யூரிட்டி இதுக்கு தான் நீங்கள் வந்து 100/90 கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸம்ஷன்ஸ் எது எது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்டு, இதை நீங்கள் எடுத்து எழுதவே கூடாது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பாண்ட் கொடுத்துருந்தா. அதே மாதிரி 7 இயர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இதுவும் அதர் இன்கமில் நீங்கள் காட்டக்கூடாது. நேஷ்னல் ரிலீஃப் பாண்டு, ஓகேவா? நேஷ்னல் டிஃபென்ஸ் பாண்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் அப் டு 3,500 என்னது எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு இந்த 100/90 நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸாக இருந்தால் 3,500 வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேங்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கும் 100/90 போட தேவையில்லை. இவ்வளோ தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகே, அடுத்து நான் தேர்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட். டிவிடெண்ட் பார்த்துட்டோம், இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். அடுத்து கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ எதெல்லாம் கேஷுவல் இன்கம் அப்படின்றது தான் இங்கே தனியாக ஃபார்மேட்டில் எடுத்து எழுதியிருக்கு. இந்த ஃபார்மேட்டை நான் கொடுத்துட்றேன். அதாவது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் மொத்தமாக ஒரு பெரிய ஃபார்மேட் இருக்குது. ஓகேவா? இதில் உங்களுக்கு இது வந்து தனித்தனியாக ஹெட்டிங் வந்துடும். டிவிடெண்ட், கேஷுவல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டி. ஆனால் இந்த 3த்துக்கும் தனித்தனியாக ஃபார்மேட் இருக்குது. இந்த தனித்தனியான ஃபார்மேட்டையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியும். எக்ஸாமுக்கு பிஃபோராக நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிடுங்க. இப்போ டிவிடெண்ட் ஆன் ஷேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் செக்யூரிட்டிஸ்க்கு 3 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போது நான் கேஷுவல் இன்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த கேஷுவல் இன்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் டிக்கெட்ஸில் கிடைக்கிறது, ஹார்ஸ் ரேஸ், கேம்பிளிங், பெட்டிங், கார்ட் கேம்ஸ், கிராஸ்வேர்டு பசில் இதில் இருந்து கிடைக்கக்கூடியது. ஓகே, டிவி கேம் ஷோ, ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ், ஓகே, இதில் இருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய இன்கம் தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கேஷுவல் இன்கம். அதாவது ஒருத்தரோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்டு கிடையாது. ஓகே, அவங்களோட டேலண்ட், நாலேஜை வச்சு கிடைக்கக்கூடிய இன்கம் கிடையாது. ஓகே, இந்த வின்னிங் ஃப்ரம் லாட்ரி இதெல்லாம் என்னது, அவங்களுக்கு லக்கில் பை லக்கில் கிடைக்கிற விஷயம். ஓகேவா? ஸோ ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் தான். இப்போ இந்த கேஷுவல் இன்கமில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸில் 100/90 அப்படின்னு போட்டு கிராஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கேஷுவல் இன்கம் அப்படின்னா அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கிராஸ் பண்ணணும் அமௌண்ட்டு. ஓகே, ஸோ என்ன கிராஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி கொடுத்துருந்தா கிராஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நெட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே ப்ராப்ளமில் பாருங்கள், நெட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி கேஷுவல் இன்கம் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க, ரிசீவ்டுன்ற வார்த்தை இருந்தது அப்படின்னா நீங்கள் கிராஸ் அப் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 வார்த்தையும் வந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க இன்கம் இன்ட்டு 100/90 இதை தான் கிராஸ் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதை நான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க,
பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிங்ஸ், கேம்பிளிங் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க கிராஸ் அப் பண்ணக்கூடாது. இந்த லாட்டரி டிக்கெட், ஹார்ஸ் ரேஸ் இதுக்கெல்லாம் நீங்க கிராஸ் அப் கண்டுபிடிக்கணும். கேம்பிளிங்கில வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்க கிராஸ் அப் பண்ணக்கூடாது. இது ஒரு ரூல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சில இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பென்சஸை வந்து மைனஸ் பண்ணினோம் இல்லையா? ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்க. ஸ்டேக் மணி ஏர்ன்ட் ஆர் ரிசீவ்ட் ஆன் ஹார்ஸ் ரேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஸ்டேக் மணி ஏர்ன்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஹார்ஸை வந்து ரேஸுக்கு இது பண்ணுறதுக்காகவே வளர்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹார்ஸை வளர்க்குறதுக்காக. அந்த ஹார்ஸ் வந்து ரேஸில் வின் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, இந்த வளர்த்தாரு இல்லையா அவர் ஓனர், அவருக்கும் யார் வந்து அது ரேஸுக்கு வந்து விட்டாங்களோ 2 பேருக்குமே இன்கம்மை வந்து பிரிச்சுப்பாங்க. அதுதான் ஸ்டேக் மணி ஏர்ன்ட் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ இந்த வளர்த்தவங்க ஏர்ன் பண்ணுற மணி தான் என்னது? ஸ்டேக் மணி ஏர்ன்டு. ஓகே. ஸோ இவருக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸுக்கு செலவாயிருக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பென்சஸை டிடெக்ட் பண்ணிக்கலாம். அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்லேருந்து அந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு வேளை அதில் லாஸ் இருந்தது அப்படின்னா அவர் செலவு பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த ஸ்டேக் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு ஏதாவது ஹார்ஸ் ரேஸில் வின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதில் இருந்து அவங்க என்ன பண்ணிக்க முடியும்? சப்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து லாஸ் ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹார்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் இருக்க ரூல்ஸை ஃபஸ்ட்டு நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அந்த கொஷின்ஸை இப்போ இந்த ரூல்ஸை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்? ரிவைஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். பட் ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். பார்த்து அந்த ரூல்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. கண்டிப்பாக இந்த சாப்டரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 5 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம், 10 மார்க்கில் ஒரு ப்ராப்ளம் வரும். 1 ஆர் 2 ரூல்ஸில் நீங்கள் தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நன்றி.